أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை படைத்து அதில் மனிதனையும் உருவாக்கி இருக்கிறார். இந்த மனிதன் குணத்திலும் சரி, செல்வத்திலும் சரி, மற்றவர்களை விட கூடுதல் குறைவுள்ளவர்களாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். மிக சிறந்த பண்பாளர்களாக சில மனிதர்கள் இருக்கிறார்கள், மிக கோபக்காரர்களாக சிலர்கள் இருக்கிறார்கள், மிகப்பெரிய செல்வந்தர்களாக சிலர்கள் இருக்கிறார்கள், சிலர் நடுத்தர வர்க்கத்தினர்களாக, சிலர்கள் ஏழைகளாக, சிலர் கஷ்டப்படக்கூடியவர்களாக, சிரமப்படக்கூடியவர்களாக, இப்படி பல விதத்தில் மனிதர்கள் இந்த உலகத்தில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். எல்லாரும் ஒரே விதமாக இருப்பதில்லை. இதன் காரணத்தினால் அவர்களுக்கிடையில் சண்டைகள், பிரச்சனைகள், ஏற்றத்தாழ்வுகள் இவைகள் எல்லாம் வருவதையும் நாம் பார்க்கிறோம். இந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா மிக உயர்ந்தவர்களாக, சிறந்தவர்களாக, மறுமை நாளில் சொர்க்கத்தை பெறக்கூடியவர்களாக இருப்பவர்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை நமக்கு அழகான ஒரு அறிவுரையை சொல்கிறார். திருக்குறானில் குறிப்பிடுகிறார், வலா தன்சவுல் ஃபதுல பைனக்கும், உங்களுக்கிடையே தாராளமாக நடந்து கொள்வதை நீங்கள் மறந்து கொள்ள வேண்டாம். பெருந்தன்மையாக நீங்கள் நடந்து கொள்வதை, தயால குணமாக நீங்கள் நடந்து கொள்வதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். பல இடங்களில் நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படலாம், சில இடங்களில் மன்னிக்க வேண்டிய நிலைமை ஏற்படலாம், சில நேரங்களில் உதவி செய்ய வேண்டிய நிலைமைகள் ஏற்படலாம். அந்த நேரத்திலாம் பெருந்தன்மையோடு தயால குணத்தோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். இந்த அறிவுரையை நீங்க மறந்துடாதீங்க. அல்லாஹ் தஆலா நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டிய ஒன்றாக அல்லாஹ் சொல்லுகிறார். பெருந்தன்மையுடன் தயால குணத்துடன் நாம் நடந்து கொள்வது மிக முக்கியமான ஒன்று. இதன் மூலம் நமக்கு கிடைக்கும் நன்மை இறைவனின் பேரருள், அவனுடைய மன்னிப்பு, மறுமையில் சொர்க்கம். இந்த மிகப்பெரிய நன்மையை அல்லாஹ் தஆலா பெருந்தன்மையுடன் நடப்பவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் சந்திக்கக்கூடிய பல இடங்களில் பெருந்தன்மையாக நடக்க வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரங்களில் எவர்களெல்லாம் பெருந்தன்மையாக நடக்கிறார்களோ அவர்களுக்கு அவ்வளவு பெரிய நன்மை அல்லாஹ் கொடுக்கிறார். சஹீஹுல் புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ரஹிமல்லாஹு ரஜுலன் சம்ஹன் இதா பாஅ வ இதஸ்தரா வ இதத்கலா, வாங்கும் பொழுதும் விற்கும் பொழுதும் வழக்காடும் பொழுதும் பெருந்தன்மையுடன் நடப்பவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிகிறார். அந்த மனசு வேறு சில நூல்களில், இது புகாரில் இடம்பெறுகிறது, திருமதி நசை போன்ற வேறு நூல்களில் அல்லாஹ் அவர்கள் மன்னிக்கிறார். சில அறிவிப்புகளில் அல்லாஹ் சொர்க்கத்தில் அல்லாஹ் நுழைய செய்கிறார். எப்போ? வாங்கும் போதும் சரி, கொடுக்கும் போதும் சரி, வழக்காடும் பொழுது பெருந்தன்மையுடன் நடப்போம். எங்கே ஒரு பொருளை நீங்கள் வாங்க செல்கிறீர்கள், அங்க போய் ரொம்ப கராராக நீங்கள் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வயதான பாட்டி ஒரு பொருளை விற்கிறார் என்று சொன்னால் அங்க போய் கொண்டு பேரம் பேசிக் கொண்டு இருக்க வேண்டியது. ₹1 2 கூட தான் இருந்தோம். போயிட்டு இந்த வயதான காலத்திலேயும் உழைக்கிறாரே என்று சொல்லி ஒரு ₹5 கூட போனாலும் பரவாயில்லை என்று பெருந்தன்மையாக கொடுத்துட்டு போகும். ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் வாங்குகின்ற நேரத்திலேயும் அங்கேயும் ₹1 2 கூட குறைய வருமானால் அப்பொழுதும் பெருந்தன்மையாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஹக்கை, உங்களுடைய உரிமையை கேட்பதற்காக வழக்காடுகிறீர்கள், வாதம் எடுத்து வைக்கிறீர்கள், அங்கேயும் பெருந்தன்மையாக நடக்கும். ஒரு சொத்து பிரச்சனை நடக்கிறது, அந்த சொத்து பிரச்சனையில் உங்களுடைய உரிமையை நீங்கள் கேட்கிறீர்கள், அது வந்து கொஞ்சம் குறையுது, ரொம்ப கராரா நீங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, விட்டு கொடுங்க. சொத்து பிரச்சனையில் யார் எல்லாருமே உங்க ரத்த உறவுகளாகத்தான் இருக்க போகிறார்கள். கணவன் மனைவியை தவிர மற்ற அத்தனை உறவுகளும் சொத்துக்கு பங்கில் வரக்கூடிய எல்லாருமே ரத்த உறவுகள் தான். தாயா இருக்கட்டும், தந்தையா இருக்கட்டும், மகனா இருக்கட்டும், மகளாக இருக்கட்டும், சகோதரனா இருக்கட்டும், சகோதரியா இருக்கட்டும், இவர்கள் எல்லாமே சொத்திலே உரிமை உள்ளவர்கள். அதை கொஞ்சம் விட்டு கொடுத்தால் யாருக்கு போக போகும்? அண்ணனுக்கு போக போகிறது, அல்லது தம்பிக்கு போகிறது, அக்காவுக்கு போக போகிறது, அல்லது தங்கைக்கு போக போகிறது. இதுல போய் ரொம்ப கராராக இங்க 2 சண்டைகள் நடக்கின்ற பொழுது யாராவது விட்டு கொடுக்கணும். அதுல நாம் பெருந்தன்மையுடன் நடந்து கொண்டோம் ஆனால் உங்களுடைய உரிமையை கோருகின்ற விஷயத்துல அல்லது வேறு வியாபார விஷயத்தில், பங்காளிகளாக இருக்கக்கூடிய விஷயத்தில்
ஒரு இடத்திலே போய் வழக்கை நாம் தொடுக்கின்ற பொழுது, உரிமையை நாம் கேட்கின்ற பொழுது விட்டுக் கொடுக்க சொன்னால் விட்டுக் கொடுங்க. இதெல்லாம் மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும் சொர்க்கத்தையும் பெற்றுத்தரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகாக வலியுறுத்துகிறார். அது மாதிரி கடன் கொடுக்கிறோம், கஷ்டப்படுபவனுக்கு, சிரமப்படுபவன். அப்ப அந்த சிரமப்படக்கூடியவனுக்கு சரியா ரொம்ப கராரா பேசி 1 வருஷத்துக்கு அவனும் 6 மாசத்துக்கு அவனும் நம்ம பேசிடுறோம். நம்ம பேசின அடிப்படையில் தான் பணத்தை போய் கேட்க போறோம். 6 மாதம் ஆயிட்டது, 1 வருஷம் ஆயிடுச்சு, 2 வருஷம் ஆயிடுச்சு, கேட்க போறோம். அவன் கஷ்டப்படுகிறான், சிரமப்படுகிறான் என்றால் அங்க உங்க கோபத்தை காட்டாதீங்க. அல்லாஹ் சொல்கிறோம், இன்கானது உஸ்ரத்தின் நலிரத்துன் இலா மைஸரா. ஒரு கஷ்டப்படக்கூடியவனை நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் அவனுக்கு வசதி வர்ற வரையிலும் நீங்கள் காலத்தை கொடுங்கள். அந்த சத்தக்கும் கைருள்ளக்கும், அதை தர்மமாக நீங்கள் விட்டுக் கொடுத்தீர்களே ஆனால் அதுதான் உங்களுக்கு சிறந்தது. கஷ்டப்படுறவனு உனக்கு தெரியுது, அவன் கொடுப்பதற்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு என்று தெரிகிறது, ரொம்ப கராரா இருக்காது. பார்க்கிற மாதத்தின் அவனுடைய கஷ்டங்கள், சிரமங்கள், அவருடைய பிள்ளைகள், குடும்பங்கள், அவருடைய வருமானங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிகிறது. தெரிந்தும் போய் நீங்கள் என்ன செய்ய கொடுக்க, உங்களுக்கு ரொம்ப சிரமப்பட்டா கொஞ்சம் காலத்தையாக அவகாசம் கொடுங்க. நீங்கள் சிறந்தவராக நல்லவர்களாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீர்களா அது தர்மமாக விட்டு கொடுங்க. ரொம்ப கஷ்டப்படாது போ அப்படின்னு இது திருக்குறான் நமக்கு சொல்லும் அறிவுரை. சஹீஹுல் புகாரில் ஒரு செய்தி இடம்பெறுது. நபிகளார் அவர்கள் இந்த பெருந்தன்மைக்கு கஷ்டப்படக்கூடியவன், சிரமப்படக்கூடியவனுக்கு அழகான ஒரு முன்மாதிரியை முந்தைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி நமக்கு குறிப்பிடுகிறார். முந்தைய காலத்தில் ஒரு வியாபாரி நாஸ் மக்களுக்கு கடன் கொடுத்து வந்தார். அல்லாஹ் நிறைய பரக்கத் தந்தான், பொருளாதாரம் தான், வியாபாரம் செய்யறாரு, பணம் வந்தா சரி கஷ்டப்படுவனுக்கு போய் வசூலையும் பண்ண போவார். அப்ப வசூல் பண்ண போகும்போது வேலைக்காரரும் அவரும் செல்கின்ற பொழுது ஒரு சில இதாரா மோசீரம் ரொம்ப சிரமப்படுபவர்களை பார்த்தால் தன்னுடைய வேலைக்காரர் என்று சொல்வாராம், தஜாவசு அன், அவருடைய அந்த கடனை தள்ளுபடி பண்ணிடு. இல்ல அல்லாஹோ தஜாவசு, அல்லாஹால நம்முடைய பாவங்களை தள்ளுபடி செய்யக்கூடும். எதுக்காகவே அல்லாஹ் நம்ம பாவத்தை மன்னிச்சுக்குவோம் அப்படின்னு சொன்னா அதற்காகவே அல்லாஹால அவருடைய பாவத்தை மன்னித்தான் என்று நபிகள் அவர் குறிப்பிடுறார். ஒரு கஷ்டப்படுபவனை பார்க்கிறோம், ஒரு பொருளை கொண்டு வரோம், நம்ம கேட்ட பணத்தை கொடுக்கும் பொழுது 10 ரூபாய், 20 ரூபாய், 5 ரூபாய், 5 ரூபாய் காயின்ஸ், 1 ரூபாய், 2 ரூபாய் காயின்ஸ் எல்லாம் எடுத்து கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்தா நமக்கு புரிந்து கொள்ள வேண்டும், ரொம்ப சிரமத்தில் இருக்கான், உண்டியில் உடைச்சிருக்கான், அங்கே இங்கே ஒரு 5 ரூபாய், 10 ரூபாய், 20 ரூபான்னு வாங்கிட்டு வந்து ரொம்ப சிரமப்பட்டு கொடுக்குறார். சரியான நேரத்தில் கொடுக்கணும்னு ஆசைப்படுகிறார். ஆனா அவனால முடியாம ரொம்ப சிரமப்பட்டு ஒரு 5 ரூபா கம்மியா போச்சு, 50 ரூபா கம்மியாச்சு அப்படின்னு உங்கள்கிட்ட வந்து சொன்னாண்டா ரொம்ப கராராக சரி நாளை கொண்டு விட்டு விடு. அவருடைய கடனை தள்ளுபடி பண்ணி கண் முன்னால் தெரிகிறது, கஷ்டப்படுகிறான், சிரமப்படுகிறான். அப்படிப்பட்டவனுக்கு நீ தள்ளுபடி பண்ணினால் மறுமை நாள்ல அல்லாஹ் சந்தித்து நம்முடைய பாவங்களை எல்லாம் விசாரிக்கின்ற பொழுது இதை கவனித்து நம்ம பாவங்களை மன்னிக்கிறோம். இந்த ஏழை எளியவனாக கஷ்டப்படுபவனாக இருப்பவனுக்கு நீ எப்படி மன்னிப்பு நீ கொடுத்தாயோ அது மாதிரி நான் உன்னுடைய பாவங்களை மன்னிக்கிறேன். அப்படி கொடுத்த அந்த வியாபாரிக்கு அல்லாஹ் மன்னித்து சொர்க்கத்தை கொடுத்திருக்கார். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் செல்வந்தர்களாக இருக்கக்கூடிய நிறைய பேர் ரொம்ப கராராக இருக்கிறாங்க. அவர்கள் அந்த பணம் இருக்கிறதே எவ்வளவு ஒரு டீ செலவு கூட இருக்காது அவன் கொடுத்த பணம், ஆனா அவங்களுக்கு 1 மாத செலவாக இருக்கலாம். இந்த பணத்தை வைத்துக் கொண்டு நம்ம கோடி ரூபாய் பெரிய கோடீஸ்வரன் ஆக போறதில்லை. அதை போவதின் காரணத்தினால் பணமை ஏழையாகவும் போக போவதில்லை. சரி, கஷ்டப்படுவனுக்கு உதவுவனுக்கு சிரமப்படும் விட்டோம்னா அவன் இனிமேல் கொஞ்சம் மன நிம்மதியோடு அவனுடைய வாழ்க்கையை தொடர அது உதவியாக இருந்தது. இதையெல்லாம் நீங்கள் கவனத்துல வச்சு அந்த நேரங்கள்லாம் பெருந்தன்மையோடு தயாலகுணத்தோடு நீங்கள் அவர்களுடைய கடன்களை விட்டு தள்ளுபடிப்படுத்த. சஹீஹ் முஸ்லிமிடம் இன்னொரு செய்தி, இதே மாதிரி சிரமப்படக்கூடிய கஷ்டப்படக்கூடியவர்களுடைய கடன்களை பற்றி ஒரு நபித்தோழர் சொன்ன அழகான ஒரு பொன்மொழி. உபாதத்தை ஒரு சாமி துறையிலான அவர்களுடைய மகன் வலீத், அவருடைய மகன் உபாதா, இந்த 2 பேருமே சொல்லுகிறார்கள், நத்ருமுல் இல்ம மின் ஹாதல் ஹய்யி மினல் அன்சார் கபுல் அன் யஹ்லிகு. இந்த அன்சாரி தோழர்கள், நபி தோழர்கள்லாம் இறப்பதற்கு முன்பாக அவங்கள்ட்ட போய் மார்க்க கல்வியை, நபிகளாரின் பொன்மொழியை நம்ம கேட்டு வந்துடுவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் மகனும் 2 புறப்பட்டு போறாங்க. அன்சாரிக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. நபிகளார் சொன்ன அறிவுரைகள் என்ன என்பதை நம்ம கேட்டு அதன்படி செயல்படு கொண்டு போகும்போது அபுல் யஸர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போய் சந்திக்கிறார்.
சந்தித்த பொழுது ஒரு சம்பவம் நடந்ததை நமக்கு சொல்கிறார். அபுல் யஸர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் கொடுத்த அந்த கடனை கேட்பதற்காக வேண்டி ஒரு வீட்டுக்கு போகிறார். வீட்டில் போய் கேட்டால் அவர் இல்லை என்று சொல்லி விடுகிறார். சந்தேகம் அடைந்த அவர் அவருடைய பிள்ளையை அழைத்து, உங்க அப்பா எங்க? அப்ப அவர் சொல்லுகிறார், அந்த மகன் உண்மையை, சின்ன பையன் உண்மையை சொல்லிடுறான். உங்களுடைய சத்தத்தை கேட்டவுடனே என்னுடைய தாயினுடைய கட்டிலிக்கீழ போய் உள்ள ஒழிஞ்சுக்கிட்டாரு. ஆஹா, வந்தாச்சே, கடன்காரன் கடன் கொடுக்கணுமே, என்ன சொல்ல போறான், எதை சொல்லணும், பயந்து போய் உள்ள போய் கட்டில் கீழே போய் ஒளிஞ்சு வச்சுட்டாரு அப்படின்னு உண்மையை சொல்லிட்டாரு. உடனே அபுல் யஸர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சத்தம் போட்டு கூப்பிடுறாங்க, நீ எங்க இருக்கிற எனக்கு தெரிஞ்சு வெளியே வந்தது. உடனே வெளியே வந்துட்டார். வெளியே வந்தவொடனே ஏன் இப்படி நடந்த? அவர் சொல்லுகிறார், குந்து வல்லாஹி முஃசிரா, நான் ரொம்ப சிரமத்தில் உள்ளவனாக நான் இருக்கிறேன், உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், வந்தா அவங்கள்ட்ட எதையும் சொல்லி விடுவேனோ, பொய் பேசி விடுவேனோ, ஆனா எனக்கு கொடுக்குற வசதி இல்லாத அளவுக்கு சிரமத்தில் இருக்கிறேன், நான் பொய் சொல்லுவேன் பயந்துதான் நான் உள்ளே போய் நான் ஒளிந்து கொண்டேன், வேற எந்த நோக்கமும் இல்லை. அப்ப அவர் சொல்லுகிறார், அல்லாஹ் மீது ஆணையாக நீ கஷ்டத்தில் தான் இருக்கிறாயா அப்படின்னு கேட்கிறார். அவர் அல்லாஹ் மீது ஆணையாக நான் கஷ்டத்தில் தான் இருக்கேன். 3 தடவை திரும்ப அல்லாஹ்வை முன்னிறுத்தி கேட்கிறார். அவர் நான் கஷ்டத்தில் தான் இருக்கிறேன் என்று சொன்னவுடன் அந்த பத்திரத்தை எடுத்துட்டு சொல்லி அந்த கடன் இந்த வாசகத்தை அவர் வாங்கினதை அடிச்சிடுறார். அழித்து விட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு சொன்னார், நீ தர வேண்டிய அவசியம் இல்லை, உனக்கு வசதி இருந்தால் நீ கொடு, அப்படி இல்லைன்னா அந்த உனக்கு இது ஹலாலாகும், அனுமதியாகும். ஏன்னா அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை நான் கேட்டிருக்கேன். யாராவது ஒருவன் கஷ்டப்படக்கூடியவனுக்கு அவகாசம் அளித்தாலோ அல்லது அவருடைய கடனை தள்ளுபடி பண்ணினாலோ அல்லாஹ் தஆலா தன்னுடைய நிழலை மறுமையில் தருவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நபிமொழி எனக்கு நினைவில் இருக்கிறது. அதனால் நீ கஷ்டப்படுகிற நான் தள்ளுபடி பண்ணி விடுகிறேன் என்று அந்த நபித்தோடு சொல்கிறார். இது மாதிரி எத்தனை பேர்களை நீங்கள் போய் சந்திக்கிறீங்க. உண்மையை ஏமாத்துறவன் சிலதான் இருக்கிறான், பிராடுத்தனம் பண்றவன் இருக்கிறான், உண்மையிலேயே கஷ்டப்பட்டு வாங்கின பணனை திருப்பி கொடுக்க வேண்டும் என்று அதற்காக முயற்சி செய்யக்கூடியவன், கஷ்டப்படக்கூடியவன் நிறைய பேர் இருக்கிறார், உண்மையாக உழைக்கக்கூடியவன் நிறைய பேர்கள் இருக்கிறார். அவர்களை எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த மாதிரி கஷ்டங்கள், சிரமங்கள் அவர்கள் இருப்பதை உங்களுக்கு தெரிகின்ற பொழுது மனம் இறங்குங்கள். அந்த கஷ்டப்படுவோரிடத்தில் பெருந்தன்மையாக நடந்து கொள்ளுங்க. அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், எவ்வளவு செல்வத்தை கொடுத்திருக்கிறார், அதை போவது பெரிய இதை வராது. அல்லாஹ் இதை விடவும் பன்மடங்கு அல்லாஹ் கொடுப்பான். எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, சிரமப்பட்டாலும் அப்படிப்பட்டவனுக்காக உதவி செய்யக்கூடிய உள்ளம் நமக்கு இருக்குமானால் அல்லாஹ் தஆலா நமக்கு அல்லாஹ் நிறைய தருவான். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அல்லாஹ் சொன்னதாக சொல்கிறார்கள், உன்ஃபிக் இப்ன ஆதம், ஆதமுடைய மகனை நீ செலவழி, நீ அன்ஃபிக் இப்ன ஆதம் உன்ஃபிக் அலை, ஆதமுடைய மகனை நீ செலவழித்தால் நான் உனக்கு செலவழிக்கிறேன், அல்லாஹ் அவனுக்கு தரும். நம்ம யார் யாருக்கு ஏழைகளுக்காக வாரி கொடுக்கிறோமோ அது குறைந்து விடாது, எந்த தர்மமும் உங்கள் செல்வத்தை குறைத்து விடாது, வேறு வழியில் அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான். வேறு செலவை அல்லாஹ் தஆலா குறைக்கலாம். உங்களுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு நோய், பல லட்சங்கள் அதுக்கு செலவழிக்கலாம், இதன் மூலமாக அல்லாஹ் தஆலா அது இல்லாமல் ஆகிறது. அதெல்லாம் நமக்கு தெரிவதில்லை. அப்படி போனுச்சுன்னா பல லட்சங்கள் உங்களுக்கு போயிருக்கும். நீங்கள் செய்த ஒரு 1000 2000 ரூபாய்கள் பல லட்சம் ரூபாய்க்கு ஒரு லாபத்தை பெற்று தந்து விடலாம். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி தர்மங்கள், கஷ்டப்படுபவர்கள் இடத்துல போய் நல்ல முறையில் நீங்கள் நடந்து கொள்வதற்கெல்லாம் நிறைய ஆர்வம் போட்டு இருக்கிறார். அதே மாதிரி இன்னொரு ஒரு செய்தி புகாரியில் இடம்பெறுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னிலையில் ஒரு சச்சரவு ஏற்படுகிறது. கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் அப்துல்லாஹ் இப்னு அபி ஹத்ரத் ரலியல்லாஹு அவர்களுக்கும் சர்ச்சை. கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் போய் அப்துல்லாஹ் இப்னு அபி ஹத்ரத் கிட்ட கடனை கேட்கிறாங்க, திருப்பி கொடுங்க. அதுல 2 பேருக்கும் மத்தியில் பேச்சுவார்த்தையில சத்தம் கூடுது. அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு 2 பேரும் இந்த கடன் பிரச்சனையில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது நாளைக்கு தெரியும். அங்க என்ன பார்க்கலாம். பார்த்த உடனே கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்களுக்கு கையால இஷாரா பண்ணாங்க, சைக்கிளை செய்யறாங்க, ஆசார மீதிய அப்படி. அதிலிருந்து விலகிக் கொள்கிறார்கள். பாதியை விட்டு கொடுத்து விடு, பாதியை நீ வாங்கிக்கோ. ரொம்ப
கரடமோட நடக்காத, பெருந்தன்மையாக நீ நடந்து கொள், முழுசா கேட்காம அவர் தான் கஷ்டப்படுகிறான்னு தெரியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சைக்கரையின் மூலமாக பாதின்னு காட்டுறாங்க. அப்போ உடனே அவர் காபிபுல் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்ல, அகத நிஸ்வமா அலை தரக்க நிஸ்வம். அப்துல்லா இப்னு அபி ஹதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கடன்ல பாதியை நான் தள்ளுபடி பண்ணிவிட்டு பாதியை தான் நான் எடுத்துக்கொண்டேன். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பரிந்துரை அங்கே செய்கிறான்னு பாருங்க. சிரமப்படுகிறான், கஷ்டப்படுகிறான் என்று சொன்னால் கொடுக்க முடியாததுனாலதான் அவரால் அவ்வளவு கொடுக்க முடியல என்று சொல்லும்போது எவ்வளவு முடிந்ததோ அந்த அளவுக்கு வாங்கிக்கும். ஒரு பாதி அளவு தருகிறாங்க, அதை எடுத்துக்கொண்டு நீ பிறந்தன்மையுடன் நீ நடந்து கொள் என்ற காபிபுல் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபிகளார் அறிவுரை சொன்னார். அது மாதிரி நிறைய பேர்களுக்கு உங்களுக்கும் தேவை இருக்கிறது என்று சொன்னால் முழுவதுமாக உங்களால் தள்ளுபடி செய்ய முடியல, முழுவதுமாக உங்களால் கொடுக்க முடியவில்லை அப்படின்னு சொன்னா ஒரு பாதியாவது முகாலாவது ஒரு 30%, 50% ஏதாவது ஒரு குறிப்பிட்ட அளவை வாங்கிட்டு குறிப்பிட்ட அளவிலேயாவது ஒரு பெருந்தன்மையுடன் அவருடைய கஷ்டத்துக்கு உதவுபவர்களாக நீங்கள் இருந்து கொள்ளுங்கள். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் தன்னுடைய நபித்தோழர்களுக்கு அறிவுரையாக அவர்கள் எடுத்து சொல்லி இருக்கிறாங்க. நபித்தோழர்களும் அது மாதிரி கஷ்டப்படுபவர்களுக்காக பெருந்தன்மையுடன் நடந்திருக்கிறார். அதே மாதிரி கடன்காரன் நம்மள்கிட்ட கடன் வாங்க வருகின்ற பொழுது கடன் திருப்பி கொடுக்க வேண்டியவர்களும் பெருந்தன்மையாக நடக்க நபிகளார் வழிகாட்டி இருக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒரு மனிதரிடத்தில் ஒரு ஒட்டகத்தை கடனாக வாங்கியிருந்தார். அதை கொடுக்க மறந்து விட்டார்களோ அல்லது நினைவில்லையோ தெரியவில்லை. பின்னால் அந்த மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ரொம்ப கரடு முரடாக கேட்கிறார். வார்த்தைகள் கடுமையாக இருக்கிறது. நபித்தோழர்கள் அடிக்க போகும் அளவுக்கு அவர் கேட்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை ஒன்றும் செய்ய வேண்டாம்ட்டாங்க. இன்னலி சாஹிபில் ஹக்கி மகால். இது மாதிரி கொடுத்த அந்த உரிமை உள்ளவருக்கு சில வார்த்தைகளை சொல்வதற்கு அனுமதி உண்டு. நம்ம கரெக்டா கொடுத்திருந்தா ஏன் அவர் திட்டுறாரு, நம்ம சரியாக நடந்தால் ஏன் அவருக்கு கோபம் வருகிறது, அது நம்ம மேல குற்றம் இருக்கிறதுனால அவர் சில வார்த்தைகளை சொல்ல ரசூலுல்லாஹ்வையே திட்டுறாரு, கோபமான வார்த்தைகள் பேசுகிறார். நபிகளாருடைய தோழர்களுக்கு கோபம் வருகின்ற அளவுக்கு வார்த்தைகளை பேசுகிறார். அப்போ அல்லாஹ்வின் தூதர் நியாயத்துடன் அங்கே பேசுகிறார்கள். நமக்கா இருந்தா அடுத்த நம்மகிட்ட இப்படி நடந்தா நம்ம கோபப்படத்தானே செய்வோம், நம்ம ஆத்திரப்படத்தானே செய்வோம். நம்ம கொடுக்காத காரணத்தினால் அவர் கோபப்படுகிறார், ஒன்று சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு அவருக்குரிய அந்த ஒரு ஒட்டகம் இருக்கான்னு பார்க்க கொடுங்க. பலம் யஜிது லஹு இல்லா சின்னன் ஃபௌகஹா. பார்க்கறாங்க, அவர் கொடுத்த ஒட்டகத்தை விட வயது கூடிய ஒட்டகம் தான் அங்கே கிடைக்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதை கொடுத்துருங்க. நீங்க ஒரு ஒட்டகத்தை ஒரு 10 கிலோ உள்ள ஒரு ஆடு நீ கடனா வாங்கி ஒரு 12 கிலோ உள்ள ஆடு என்று சொன்னால் இப்போ நீங்க கணக்கு போட்டு பாருங்க, 700 ரூபா 800 ரூபா ஆட்டுக்கறியில 2 கிலோ கூடுச்சுன்னா அதே 1500 ரூபா கூட. அவர்கிட்ட வாங்கினது 10 கிலோ உள்ள ஆடு தானே, திருப்பி கொடுக்கும்போது 12 கிலோவா 15 கிலோவா? இப்போ ஒட்டகத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுது அவர் வாங்கிய ஒட்டகத்தை நபிகளார் வாங்கிய ஒட்டகத்தையோட கூட ரேட்டு கூட. அப்போ அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இருந்தாலும் பரவாயில்லை அவருக்கு கொடுங்க. அப்போ அல்லாஹ்வின் தூதர் அடுத்து சொன்னார், இன்னமின் ஹியாரிக்கும் அஹ்ஸனுக்கும் கதா. உங்களிலே சிறந்தவர்கள் திருப்பி கொடுக்கின்ற பொழுது சிறந்த முறையில் கொடுப்பவர்கள் தான் உங்களிலே நல்லவர்கள் என்று நபிகளார். வாங்கினதை விட கொஞ்சம் கூட கொடுக்கறதா தப்பு இல்லை. வட்டி வகையிலையும் இது அடங்காது. வட்டி என்பது குறிப்பிட்ட அளவு குறிப்பிட்ட நாட்கள் இருக்குமானால் கொடுப்பது, நாட்கள் சென்றால் கூட கூட கொடுப்பது, அது கட்டாயப்படுத்தி வாங்குவது. இது கொடுப்பவர் அதே அளவு கொடுத்தாலும் வாங்கிக் கொள்ள வேண்டும், கூடுதலாக கொடுத்தாலும் வாங்கிக் கொள்ளலாம், குற்றம் எதுவும் இல்லை. கடன் கொடுத்தவர் தான் என்ன செய்யக்கூடாது, குறிப்பிட்ட அளவுல இவ்வளவு கொடுத்திருக்க இவ்வளவு கூடுதலா தான் கேட்கக்கூடாது. திருப்பி கொடுக்கக்கூடியவர் இருக்கிறாரே அவர் சிறந்த முறையில் கொடுக்கலாம். உங்களோட பணம் வாங்கிட்ட போது ஒரு ஸ்வீட் பாக்கெட்டை எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கொடுக்கலாம், அல்லது வேறு ஏதாவது ஒரு பொருளை உங்களுக்கு அன்பளிப்பாக தரலாம். நான் கஷ்டப்படுற நேரத்தில் சிரமப்படுற நேரத்தில் எனக்கு உதவி செய்து மிகப்பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படிங்கிறது அவராக விரும்பி கொடுப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுக்க அங்கேயும் பெருந்தன்மையை காட்ட சொல்லியிருக்கிறார். கேட்டு எவ்வளவோ அவ்வளவுதான் கரெக்டா நான் கொடுப்பேன்னு இருக்காத, பெருந்தன்மையை நீ நடந்து கொடுத்துக்க, அது ஒன்றும் தப்பு இல்லை. அப்படி பெருந்தன்மையாக நடப்பதை நபிகளார் அவர்கள் அறிவித்திருக்கிறார். அதே மாதிரி நம்ம வீடுகளுக்கு மத்தியில் நம்ம வீட்டை கட்டிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா நிறைய பிரச்சனைகள், பக்கத்து வீட்டுக்கும் அவங்க கட்டடம் கட்டுறவங்களுக்கு நிறைய இடையூறுகள் பிரச்சனைகள் வருது. அதுல குறிப்பாக
ஆணி அறையிறது, கதவு வைக்கிறது, ஜன்னல் வைக்கிறது, இதுல எல்லாம் 2 பேருக்கு மத்தியில சண்டை. பொது சுவராக இருக்குமானால் இங்கே ஆணி எறிஞ்சா அங்க பிரச்சனை, அங்க ஆணி எறிஞ்சா இங்கே பிரச்சனை. இப்படி எல்லாம் பல பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம். நபிகளாருடைய காலத்திலையும் அப்படி இருந்துச்சு. அப்பவும் ரசூலுல்லாஹ் பெருந்தன்மையாக இருக்குது. லா யம்னவு ஜாரு ஜாரஹு ஐயஸ ஹஷபஹு ஃபீ ஜிதாரி. புகாரியில் நம்பரும் செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு பக்கத்து வீட்டுக்காரனும் இன்னொரு பக்கத்து வீட்டுக்காரன் வந்து தன்னுடைய சுவத்தில் பலகையை அறுவதை தடுக்க வேண்டாம். அவனுக்கு தேவை இருக்குன்னு நினைக்கிறாட்டா, என்னுடைய செவத்துல பொது செவத்துல நீ எப்படி வைக்கலாம், கையை வைக்கலாம், நடக்காத. பெருந்தன்மையா நடக்குங்க. உனக்கும் ஒரு தேவை ஏற்படலாம், அவனுக்கும் ஒரு தேவை ஏற்படலாம். இப்போ இதெல்லாம் என்ன செய்யணும்? இப்போ 2 பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவர்கள்லாம் சட்டம் இப்படிதான் இருக்குது, ரொம்ப பேசாத, அதை விட்டு கொடுப்பதற்கு எவ்வளவு உன்னால் முடியுமோ அந்த அளவுக்கு நீ விட்டு கொடு, பெருந்தன்மையாக நீ நடந்து கொள். இப்படி பெருந்தன்மையாக நடப்பதான் மறுமையில் உனக்கு மிகப்பெரிய நன்மையை பெற்று தருவதால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு அழகாக நமக்கு சொல்லி தந்தார். அதே மாதிரி நம்ம வீடுகளில் அல்லாஹ் நமக்கு நிறைய வசதி வாய்ப்புகளை தந்திருப்பான். நல்ல அழகான பில்டிங் கட்டியிருப்போம். பக்கத்தில் ஏழைகள் இருப்பாங்க, கஷ்டப்படுபவர்கள் இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்ம அந்த மக்களையும் கவனத்தில் கொண்டு நீங்கள் நடக்க வேண்டும் என்பதை இந்த அளவுக்கு நபிகளார் சொன்னாங்கன்னு பாருங்க. சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெறுகிறது, யாவாதர் இதா தவத்த மரக்கத்தன் ஃபாக்ஸிர் மாஆஹ. நீ குழம்பு வைத்தாய் என்று சொன்னால் கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்க. தாகம் ஜீரான உன் பக்கத்து வீட்டுக்காரனை அதன் மூலமாக கவனித்துக்க. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கொடுக்கறதுக்கான நல்லது நம்ம சாப்பிட்டா அதில் தண்ணியை ஊற்றி போய் கொடுக்க சொல்லுங்க. நீ 2 பேருக்கு சமைக்கிற அப்படின்னா பக்கத்து வீட்டில் ஒரு 2 பேர் இருந்தால் 4 பேருக்குள்ள அளவுக்கு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா சமைத்து அதையும் பக்கத்து வீட்டுக்கு நடக்கும். அந்த மாதிரி பெருந்தன்மையும் நட. அவங்க வந்து உன்கிட்ட வந்து கேட்கணும், கஷ்டப்படுறாங்க சிரமப்படுறாங்கன்னு நீ நினைக்காத. பெருநாள் தினத்தும் வருகிறது, கஷ்டப்படுகிறாங்க சிரமப்படுகிறார்கள் என்று சொன்னால் அவங்களால சமைக்க முடியலை அப்படின்னா நீ சமைத்து அவங்களுக்கு கொடு. உங்கள் வீட்டில் பிரியாணி போடும்போது அந்த 2 பேருக்கும் சேர்த்து நீங்கள் பக்கத்து வீட்டுக்கு நீங்கள் கொடுங்க. அந்த மாதிரி பெருந்தன்மையாக நடங்கள் என்று அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமைக்கும் பொழுது கூட, குழம்பு நீ வைக்கின்ற நேரத்திலும் கூட அடுத்தவர்களை நினைத்து பார்க்கும் ஒரு நல்ல உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார். அந்த மாதிரி சில இடங்கள்ல சிலர்கள் குத்தி குறை உள்ளவர்களாக இருப்பாங்க, ரொம்ப கோபக்காரனாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து உங்களை கோபத்தை ஏற்படுத்தினார்கள் என்று சொன்னால் நீ பெரிய கோபப்படாத, மன்னித்து விடு, அது பெருந்தன்மையாக இருந்து கொள். திருக்குறான் சொல்லும், குதில் அஃபுவ வஅமுர் பில் உருஃபி வஅரில் அனில் ஜாஹிலீன். மன்னிப்பை எடுத்துக்கங்க, நல்லதை ஏவுங்க. முட்டாள்கள் சிலர் இருப்பாங்க, அவங்கள பெருசுபடுத்தாதீங்க, புறக்கணிச்சுங்க. இந்த வசனம் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் நமக்கு அழகான ஒரு அறிவுரையாக சொல்கிறது. சஹீஹ் புகாரியில் இடம்பெறுகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்க வருகிறார் ஒரு மனிதர், ஹர்ர் இப்னு கைஸ் வஇனா அப்படிங்கிற 2 பேர். அவர் என்ன செய்கிறாருன்னா, தன்னுடைய நெருங்கிய உறவினரின் மூலமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட சந்திப்பதற்கு நேரம் வாங்கி கொண்டு உள்ளே நுழைகிறார். உள்ளே நுழைந்தவுடன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்கிறார், இப்னுல் கத்தாப் லம் தூதீனல் ஜஸல வலம் தஹக்கும் பைனனா பில் அகல் அப்படின்னு கோபத்தை ஊட்டும் விதமான வார்த்தைகளை அங்கே சொல்கிறார். கத்தாபின் மகனே, ஒரு முதலமைச்சரை சந்திக்கிறோம், பிரதமரை சந்திக்கிறோம்னா பிரதமர் அவர்களேன்னு சொல்லலாம், ஏன்னா முதலமைச்சர் அவர்களே என்று சொல்லலாம். போய் நேராக முதல்வர் ஸ்டாலினே என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும்? நபிகளாருடைய காலத்திற்கு பிறகு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவருடைய ஆட்சி காலத்தில் ஜனாதிபதியாக இருப்பவர்களே அழைக்கும் இடம் யா அமீரல் மூமினீன் அப்படின்னு சொல்லும் பழக்கம் இருந்தது. மூமின்களின் தலைவரே அப்படின்னா அழைப்பாங்க. ஆனால் இவர் அழைக்கின்ற பொழுது இப்னு கத்தாபின் மகன் என்று ஒரு விதமாக பேச துவங்குகிறார். லம் தூதீனல் ஜஸல வலம் தஹ்கும் பைனனா பில் அத்ல். நீர் எங்களுக்கு நல்ல வசதி வாய்ப்பையும் தரவில்லை, நீதமாகவும் நடக்கவில்லை அப்படின்னு ஒரு கோபத்தை ஏற்படுற மாதிரி, எந்த ஆதாரமும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. நீங்க இந்த பிரச்சனையில அநியாயமா தீர்ப்பு வழங்குனீங்க, இந்த பிரச்சனையில எங்களுக்கு நல்ல வசதி வாய்ப்பு, ஏதாவது ஆதாரத்தை சொல்லியார். ஒன்றும் ஆதாரம் இல்லை. ஆனா அவ்வளவு சரியாக நடந்த ஒரு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அது வரலாறு பெரிய நீண்ட வரலாறு. அவர்களை எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் குற்றம் சுமத்தியவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பயங்கர கோபம் வந்து விடுகிறது. அப்பதான்
அங்கே அரசவையில் இருந்த அந்த இளைஞர் அவருடைய சொந்தக்காரர் வந்து சொல்லுகிறார், அமீருல் மோமினின் அவர்களே, அல்லாஹ் தஆலா தன்னுடைய தூதருக்கு இந்த வசனத்தை சொல்லியிருக்கிறார், குதில் அஃப்வ வஅமுர் பில் உர்ஃபி வஅரில் அனில் ஜாஹில். மன்னிப்பை எடுத்துக்கிறீங்க, நல்லதை ஏவுங்க, முட்டாளை புறக்கணிங்கன்னு அல்லாஹ் தன் தூதருக்கு சொல்லுகிறார். அல்லாஹ் தன் தூதருக்கு இந்த வசனத்தை சொல்லி இருக்கிறாங்க. அப்படியே வக்காஃபு கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு முன்னால் அப்படியே அடங்கி போனார். வாயை திறக்கல, ஒண்ணுமே சொல்ல. அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார், இந்த மாதிரி கோவப்படக்கூடிய, ஆத்திரப்படக்கூடிய, விவரம் தெரியாதவன், பேச தெரியாதவன், இப்படி எல்லாம் நாகரிகம் தெரியாதவன் எல்லாம் ஆள் இருக்கின்ற போல அதில் கோவப்படாது, பெருந்தன்மையாக விட்டுருங்க, மன்னித்து விடுங்கள். வல் யாஃபு வல் யஸ்ஃபஹு, அல்லாஹ் சொல்லுகிறான், மன்னித்து அவருடைய தவறுகளை அலட்சியப்படுத்துங்கள். அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்கள் பாவங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா என்று இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் கேட்கிறான். அந்த மாதிரி ஒரு சிலர்கள் இருப்பாங்க, அவருடைய விவரம் தெரியாமல் அவருடைய பேச்சு அப்படிதான் இருக்கும் பொழுது அதில் கொடுத்து கோபத்தை காட்டி சண்டையை போட்டுக்கொண்டு நீங்கள் இருக்காதீர்கள். பெருந்தன்மையாக அவருடைய தவறுகளை அலட்சியப்படுத்துங்கள், மன்னித்து விடுங்கள், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் என்று திருக்குர்ஆன் நமக்கு சொல்கிறது. இது மாதிரி ஏராளமான சம்பவங்கள், திருமறை குர்ஆனுடைய அறிவுரைகள் நம்ம பெருந்தன்மையாக நடப்பதை நமக்கு வலியுறுத்துகிறது. நம்முடைய வாழ்நாளில் கஷ்டப்படுபவர்கள், சிரமப்படுபவர்கள், அல்ல குணத்திலே வேறு விதமாக இருக்கக்கூடியவர்கள், இந்த இடங்களிலெல்லாம் நாம் பெருந்தன்மையாக நடக்கும் வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்துகிறார். அதை நாம் பற்றி பிடித்துக் கொள்வோமே ஆனால் அல்லாஹ்வுடைய அருளை பெறலாம், அவருடைய மன்னிப்பை பெறலாம், மறுமை நாளில் சொர்க்கத்தை நிச்சயமாக நாம் பெறலாம். எல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பங்கள் நமக்கு கிடைக்கின்ற பொழுது பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ள எல்லாம் அல்லாஹ் தஆலா புரிவானாக. வாஹ்.